உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா, வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த கல்விமே சபை கட்டுமே பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்வதில் இந்த மத்திய பயணத்துக்கு பிரதானமாக சபை ஊட்டப்படுகிறோம். எல்லா கிரிய சக்தி இயேசுவின் நாமத்தால் சுத்தரித்துக் கொள்ளும் விடுதலை ஜெயத்திற்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறவர்கள நமக்கு அனுப்பவே ஆகும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல விடியுமே, எளியாக்கள் எழும்ப வேண்டுமே, சாக்கள் எழும்ப வேண்டுமே. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல விடியுமே, எளியாக்கள் எழும்ப வேண்டுமே, சாக்கள் எழும்ப வேண்டுமே. தேசம் எங்கும் சுத்த வேண்டுமே, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே. தேசம் எங்கும் சுத்த வேண்டுமே, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே. வேண்டுமே வேண்டுமே, எளியாக்கள் எழும்ப வேண்டுமே. அல்லேலூயா. வேண்டுமே வேண்டுமே, சாக்கள் எழும்ப வேண்டுமே. அக்கினி அபிஷேகம் இறங்க வேண்டுமே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டுமே. அக்கினி அபிஷேகம் இறங்க வேண்டுமே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டுமே. வேண்டுமே 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 வேண்டுமே, எளியாக்கள் எழும்ப வேண்டுமே. அல்லேலூயா. வேண்டுமே வேண்டுமே, சாக்கள் எழும்ப வேண்டுமே. கடந்து வந்த பாதைகளை நினைக்கிறோம், கண்மணி போல் காப்பவரை துதிக்கிறோம். அறிக்கை செய்வோம். கடந்து வந்த பாதைகளை நினைக்கிறோம், கண்மணி போல் காப்பவரை துதிக்கிறோம். வேண்டுமே வேண்டுமே, எளியாக்கள் எழும்ப வேண்டுமே. அல்லேலூயா. வேண்டுமே வேண்டுமே, சாக்கள் எழும்ப வேண்டுமே. தேசம் எங்கும் இழுத்திருந்து ஜெபிக்க வேண்டுமே, இயேசுவின் ஜெய கொடி பறக்க வேண்டுமே. தேசம் எங்கும் இழுத்திருந்து இயேசுவின் ஜெய கொடி பறக்க வேண்டுமே. வேண்டுமே வேண்டுமே, எளியாக்கள் எழும்ப வேண்டுமே. கர்த்தரை தெய்வம் என்று முழங்க வேண்டுமே, பழுப்போடு தேவனோடு நடக்க வேண்டுமே. கர்த்தரை தெய்வம் என்று முழங்க வேண்டுமே, பழுப்போடு தேவனோடு நடக்க வேண்டுமே. வேண்டுமே வேண்டுமே, எளியாக்கள் எழும்ப வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரமாக தேசம் எங்கு விழித்திருந்து ஜெபிக்கணும். தகப்பனை இயேசுவின் ஜெயக்கொடி பறக்கணையா. உலகம் எங்கும் நாமம் பிரஸ்தாபப்படும். உலகம் உள்ள அவருடைய அத்தனை மக்களும் கர்த்தரை தெய்வமே என்று முழங்கணும். படிப்போடு தேவனோடு நடக்கும் லட்சம் வருகையில ஒருவரும் கைவிடப்படக்கூட. தகப்பன் எளியாக்கள் எழும்பணும், எலிசாக்கள் எழும்பணும். அப்பா அல்லேலூயா. சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் கட்டவிடும். ஆண்டவர் அல்லேலூயா. திரும்பையே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளோட முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லுங்கள். அப்படியாக அங்கேயே நம்பி வருகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிடுகிறது நல்லதாச்சா. அப்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சஞ்சலம் தவிப்பம் எடுத்து போட மாட்டோம். அல்லேலூயா. நம்பரோட ஷபக்கரம் அல்லூர நாடரிக்கரம் நம்பரோட ஷபக்கரம் எல்லா அசுத்த கிரியைகளை நரோகமாக்கி யாரை கொண்டு ஆகிய பொல்லாத நாசரையா இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆள்களை சுத்தரித்துக் கொள்கிறார்.
ஹalleluya. பூமி முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க, கனிகளால நிரப்புங்க. ஹalleluya. நல்ல கனிகள் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தொடுங்க. ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹalleluya. உச்சிதமான கோதுமையால் என்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் என்னை தேரோத்தை ஆக்கிடுவார். உச்சிதமான கோதுமையால் என்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் என்னை தேரோத்தை ஆக்கிடுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். உச்சிதமான கோதுமையால் என்னை போஷிப்பார், கண்மலையால் உன்னலகத்துக்குள்ளே சமாதானமும், அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கும். அலகத்துக்குள்ளே சமாதானமும், அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கும். உச்சிதமான கோதுமையால் என்னை போஷிப்பார், கண்மலையின் தேனிலா என்னை தேரோத்தை ஆக்கிடுவார். என்னை எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணின தேவன் முன் செல்கிறார், அவர் பின்னே செல்கிறோம். என்னை எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணின தேவன் முன் செல்கிறார், அவர் பின்னே செல்கிறோம். உச்சிதமான கோதுமையால் என்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் என்னை திருப்தி ஆக்கிடுவார். ஹalleluya. உச்சிதமான கோதுமையால் எங்களை போஷிக்கிறவரே, எங்களை துடிக்கிறோம். கண்மலையின் தேனினால் எங்களை திருப்தி நோக்கி நடத்துகிற ராஜன் உங்களை துதிக்கிற ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையே நாங்கள் பின்தொடரும். ஹalleluya. உண்மையே நாங்கள் அதவே பற்றி கொண்டு ஓட கிருபையப்பா. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபையப்பா. ஹalleluya. அந்த மகா மகிழ்ச்சியான காலத்தில் கூட அதே கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளோட முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னீங்களப்பா. அப்படியாக தேசத்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோட முகங்கள் பிரகாசம் அடையப்பா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபடியும் கொடுப்பேன் என்று சொன்னேன். பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கபடியாக அதே அப்பா திரும்பியே தாங்க. ஹalleluya. விதைக்கிறனால் நல்ல நீர் பாய்ச்சுவதனால் நல்ல விளைவு செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீர்கள். அப்படியாக அந்தவே இந்த தேசத்து மக்கள் மேல மனம் இறங்குவதையாக செபிக்கிறோம். செபிக்கிறோம் அப்பா. நமக்கு மகிமை கனத்தில் செலுத்துகிறோம் தகப்பனே. Hallelujah, 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 நன்றியப்பா தகப்பனே, உமக்கு கொடான கொடி நன்றி. மட்டுமாய் பாடலை துடிக்க வாராய்க்கு திரும்ப செய்வீங்க. நன்றியப்பா. இப்போது கூட ஆண்டவரே உங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். பஞ்சத்தை எடுத்துக்கொண்டு செலுத்திட்டாலும் காணான் தேசத்துக்கு போல மாற்றுங்க. வன்முறை தீவிரவாதம் கொலைவெறியாகும் தற்கொலையாகும்
கள்ள தராசுகள், பொய்முதல், திருக்குறாவை, நன்றி முதல் கலப்படாவை இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தை பரிசுத்தரை போல ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா மாற்றுகிறாங்க. ஜனத்துக்கு ஜனம் விரோதங்கள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதங்கள் வரவே கூடாது. ராஜ்யம் அதில் அந்த கொரோனா ஆவினால ஆண்டவரே அப்பா அதில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அதில் அந்த நீரோடு ஆண்டவரே அப்பா பொசுக்கி கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் வாதியின் கூடாரத்தை அணுகாதே என்று சொன்னீங்கப்பா. வாதி எடுத்து போடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு அநேக பிள்ளைகளாகவே கடன் பிரச்சனைகளா இருக்கிறாங்க. ராஜா இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம். கடன் ஆகி எடுத்து கொடுப்பாங்க. அதையா சமாதானம் இல்லாத குடும்பங்களில் சமாதானத்தை கட்ட அகழ்கிறோம். நானும் என் வீட்டாரும் எல்லாம் கத்தரையை சேமிப்போம் என்ற வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக்கி கொள்கிறோம். ரட்சிப்பில்லாத குடும்பங்களில் ரட்சிப்பை கட்டளையிடுகிறோம். ஐயா வருகையில ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. தகப்பனை அலையா சோத்திரம் பாதாளம் அடைக்கப்பட்டு போகணும். பரலோகம் பிறந்தே இருக்கத்தாங்க வருகையில் அதே அப்பா சோத்திரம் 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 அனைவரோட கண்களும் திறக்கப்படணும். மாட்டோம் அப்படியே ஒப்பு கொடுக்கணும். காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் கேட்கிறோம். தகப்பனை வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தை அகவே மூலத்தனையாக பலன் கொடுப்பதாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தை கேட்கிறேன். தகப்பனே ஆமென். ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வசனமானது, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மத்தேயு புத்தகம் 25 42 43 வசனங்களை வாசித்து அதில் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன், தாகம் தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன், சேர்த்து கொள்ளவில்லை, அடுத்தது வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியாயும் அதே நேரத்தில் காவலில் அடைக்கப்பட்டவனாக இருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை என்று 5 காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல வெளிப்படுத்தியிருந்தார். இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதில் நம்ம பார்த்தது அந்நியனாக இருந்தேன் என்று அந்த 3வது காரியம் வரைக்கும் நாம் பார்த்து முடித்தோம். இப்போ வஸ்திரம் இல்லாதிருந்தேன் என்பதை குறித்தும், வியாதி உள்ளவனாய் காவலில் அடைக்கப்பட்டுள்ளேன் என்பது குறித்தும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 25:43 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, வஸ்திரம் இல்லாமல் இருந்தே வஸ்திரம் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பார்க்கும்போது ஒரு கோடி துண்டை எடுத்து என்ன செய்ய முடியாது, பழைய வஸ்திரத்தோடு நம்ம இணைக்க முடியாது என்று நாம் பார்த்தோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பழைய துணியில் புது துணியை போட்டு நம்ம தைத்து எடுக்கும்போது அது கிழிய ஆரம்பிச்சுனாக்கா புது துணி கிழியாது, பழைய துணி அது கிழிச்சு போட்டுடும். ஆனால் தான் நம்ம பார்த்த 2 கொரிந்தியர் புத்தகத்தை 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாச்சோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவனை எல்லாம் அழித்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்த்தோம். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியாக அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் பார்த்தோம். அப்போஸ்தலர் 1:8 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று நாம் பார்த்து முடித்தோம். பிரிவானங்க இது போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, நம்ம பரிசுத்தமானாதான் நமக்குள்ள வர முடியும். நம்மளை மனம் திரும்புங்கள் அப்போது பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது என்றார். மனம் திரும்புறதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்படியாவது ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழ என்ன நம்ம ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் சொல்லும் போது தான் அவர் என்ன செய்ய முடியாது, நம்மளை நடத்த முடியும். அது இல்லையா? குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அந்த களிமண்ணை அவன் என்ன செய்ய, அந்த குயவன் எப்படி வேணா அது எந்த மாதிரி பாத்திரமாக வேணா வணைந்து கொள்ளுகிறான். அது இல்லையா? அதை போல நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் போது அவர் செய்வார். அது இல்லையா? அப்போ அவங்க யாராயிடுறாங்க? வஸ்திரம் தரித்தவர்களாக ஆயிடுறாங்க.
தேவ மகிமை உடையவர்களாய் மாறிடுறாங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது என்ன உங்க மேல என்ன வருதுன்னா வஸ்திரம் தரிக்கப்படுகிறது, வெண் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். அப்போ நம்மளை எந்த சாத்தான் என்ன செய்யறது கிட்ட நெருங்காத பிரியமானவர்கள். அதனால இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 18:27 சொல்லுது, அதற்கு ஒரு மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அது இல்லையா, மனுஷனால கூடாதுதான், ஆனால் என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொன்னது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எட்டு சிறைஞ்சு போகிறாங்க. அவங்க வஸ்திரம் இல்லை பிரியமானவர்கள். அந்த பிள்ளைகளையும் நம்ம சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக என்ன செய்கிறோம், நடத்தி கொண்டு வந்தோம். ஆனால் இப்போல்லாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா சிறு பிள்ளைகளை ஆண்டு என்ன செய்கிறாரு, ஒரு வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மார்க் 10வது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுது, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பிள்ளைகளை அவர் அணைத்துக் கொள்கிறவராக இருக்கு. ஏன்னா சிறு பிள்ளைகள் நம்ம சொன்னோன்னு என்ன செய்யும், கீழ்ப்படியும். இன்றைக்கு எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் நம்ம மேலே வர முடியல. வெண்வஸ்திரம் நம்மளுக்கு அவரை தரித்து விட முடியல. இல்லையா, நம்ம தான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே. அவர் என்னத்தால் ரத்தத்தால் குளிப்பாட்டி நம்ம வச்சாலும் நம்ம என்ன பாவம் செய்து கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ மனம் திரும்பினாதான் ஆண்டவர் காரியத்தை செய்ய முடியும். அதான் சில சிறு பிள்ளைகளை அவர் என்ன செஞ்சாரா, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை அணைத்து கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். 16வது வசனம் சொல்லுங்க மார்க் 10. அல்லேலூயா. என்ன சொன்னாரா, அவர்களை அணைத்து கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் சிறு பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோம், வெறுப்போம், துரத்தி விடுவோம். சின்ன பிள்ளைங்க அப்போ எல்லாம் பெரியவங்களா உட்காருங்க அப்படின்வோம். இல்லை, சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம் ஊழியத்தை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 10:13 வாசிக்கிற பிள்ளைங்க, அப்போது சிறு பிள்ளைகள் அவரை தொடும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். யார், அவருடைய தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளை ஏசப்பா தொட்டு ஆசீர்வதிக்கணும்னு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது என்ன நடக்குது, கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அல்லேலூயா. ஏசப்பாட்ட சிறு பிள்ளைகள் கொண்டு வர தொத்துங்க அப்படின்னு தொத்து விட்டார். ஆனால் அதை கண்டபோது ஆண்டவர் 14வது வசனம் சொன்னாரு, ஏசதை கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவரை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. சிறு பிள்ளைங்க தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறோம். நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி வீட்டில் போய் என்ன செய்யறாங்க, ப்ரேயர் பண்றாங்க. அந்த பிள்ளைங்க படுத்து சொன்னிய உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஏசப்பாட்டை நல்லா ஜெபம் பண்றாங்க. வீட்டில் ஒரு பிரச்சனையா, தாய் தகப்பனுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் சச்சரவு இருந்ததுன்னா உடனே உட்காந்துன்னா பிள்ளைங்க ஜெபம் பண்ணுதுங்க. அதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் நம்மக்கிட்ட சொல்லுதுங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப குடிச்சின்னு இருக்கிறாரு பாஸ்டர், அதுக்காக ஜெபம் பண்ணு. அப்போ அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணால் காரியம் நடக்குன்றத அந்த பிள்ளைங்க கற்றுக்கிறாங்க. ஆனால் பெரியவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபமே இருக்குது, தனக்கு இஷ்டமானபடி அவங்க செய்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஆண்டவர் வஸ்திரத்தை தரிக்க முடியும். அப்போ நாம் என்ன செய்யணும், அந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கிறதுக்கு ஏற்ற வண்ணமாய் வேத வசனத்தை நாம் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா. அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு வசனம் சொல்லுது, அந்த 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதிக வசன பகுதி சொல்லுது, வியாதி உள்ளவர்களில் காவலில் அடைக்கப்பட்டவர்களில் நான் கண்டேன், ஆனாலும் நீ என்ன செய்ய விசாரிப்பவர்கள். நான் எப்படி இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டவனாக இருந்தேன். அல்லேலூயா. வியாதி உள்ளவனாக இருந்தேன். என்னை என்ன செய்யல, விசாரிக்கிறவர்கள். ஏசப்பா நமக்காக எவ்வளவோ அடிபட்டார். சரீரத்தில் உள்ள எல்லா வியாதியும் அவர் அனுபவிச்சிட்டார். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வியாதி வருமோ அத்தனை வியாதி அவர் அனுபவிச்சிட்டார் ஏசப்பா. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் அவருக்கு என்ன வியாதி வந்ததுதான் கேட்கலாம். இல்லை, அவர் அடித்த அடியில் ஒரு உறுப்பு இல்லாமல் அடிச்சிருக்கிறார். சரீரத்தில் இருக்கிற உறுப்புல ஒரு உறுப்பு கூட பழுதடையாமல் விடவே இல்லை. அடையிலையா. கிட்னி வியாதி வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியும். கிட்னி அடிச்சிருந்தார், கிட்னி பகுதியில் அடி வாங்கியிருக்கார்.
ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்தால் இப்படி இருக்கும், இறுதிய வலி வந்தால் எப்படி தெரியும். அவரை ஹார்ட்டில் அடித்தது மாத்திரம் இல்லை, ஈட்டியை வச்சு குத்துனாங்க. ஏன்னா அங்கதான் ரத்தம் இருக்குது, அது எப்படி செத்தாரா உயிரோட இருக்கிறாரான்றதுக்காக. தலையில் சொல்லவே வேணாம், பிரெயின் டியூமர்லாம் அவருக்கு எப்படி அனுபவிச்சிருப்பார். அப்படியே முள் மூடி வச்சு அடித்து அடையா. நான் சொல்கிறது எப்படின்னா, உச்ச காலிலிருந்து உச்ச தலை வரைக்கும் எல்லா விதமான வாதையும் எப்படி இருக்குன்றதை அவர் அனுபவிச்சு. அதான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட தேவன் அவர். அல்லேலூயா. அவர் அவருடைய அதாவது காவல், நான் வியாதியாக இருந்தேன், ஏன் அடிக்கப்பட்டாரு, இயேசு எனக்காக தானே அடிக்கப்பட்டாரு அப்படின்னு யாருமே உணர்ற அந்த சக்தியே இல்லை பாருங்க. அல்லேலூயா. நான் காவலில் உள்ளவனாயும் வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இத்தனை வசனம் கேட்டீங்கன்னாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய 25 43வது வசனத்தில் வருது. இல்லை, அந்நியனாயிருந்தேன் சேர்த்துக்கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்போது நாம் யாராக இருக்கணும்? விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 2:10 சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான் உங்களை சிலரை காவலில் போடுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரணம் வரைக்கும் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உபத்திரப்படுவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும், அதே நேரம் ஒவ்வொரு நீதிமானுக்கும் ஊழியக்காரனுக்கும் என்ன வரும்? உபத்திரம் வரும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இன்னும் ஆண்டுக்குள்ளே வந்தால் மாத்திரம் என்னான்னா அப்படியே சிறையிலேருந்து வியாதி இல்லாமல் இருக்கிறேன்னா, நான் சிறைப்பட்டு போகாமல் இருக்கிறேனான்னு கேட்குறாங்க. ஆண்டவர் நம்மளை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறாரோ? உபத்திரத்தின் புகையிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டாரோ. அப்புறம் என்ன அர்த்தம்? எவ்வளோ பாடுகள் இருக்கிறாங்களோ, அதாவது மிலிட்ரி மாதிரி நம்மளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாங்க. மிலிட்ரி இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, எங்கே போய் தங்குறதுனால டக்குன்னு தங்கிடுவாங்க. நம்மளாம் அப்படி ஒரு இடத்துக்கு போய் தங்கணும்னாக்கா வசதி இருக்குதா, தண்ணி இருக்குதா, அது இருக்குதா எல்லாம் பார்ப்போம், கரண்ட் இருக்குதா எல்லாம் பார்ப்போம். ஆனால் மிலிட்ரிஸ் அப்படி கிடையாது. அவங்க எங்கே போய் ஃப்ளைட்டில் இறக்கி விடுறாங்களோ அந்த இடத்துல அவங்க இறங்கி என்ன செய்யணும்? அங்கே தங்கணும், அங்கே நைட்டு அங்கே தங்கணும். சொல்லணும் என்ன மாதிரி இடமா இருக்கவங்களோ சொல்ல முடியாது. ஆனால் உபத்திரத்தின் புகையிலேருந்து நம்மளை தெரிந்து கொள்கிறார். எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நானே பாட்டில் இருக்கிறேன், எனக்கே வியாதி வருது, நானே சிறையில் இருக்கிறேன், நான் போய் எங்கள் இன்னொருத்தருக்கு போய் வியாதி ஆகிற போய் விசாரிக்கிறது, இயேசுவை பற்றி சொல்கிறது, நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு இல்லை. அதான் சொல்றாரு பாருங்க அவர், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே, உனக்கு என்ன வந்தாலும் நீ பயப்படாதன்ற. இதோ நீங்கள் சோதிக்கப்படப்பட்டால் விசுவாசம் உங்களுக்கு சிலரை காவலில் போடுவான். அப்போ பர்மிஷனோடு தான் வரான். யோபுகிட்ட எப்படி பர்மிஷனோட போறானோ, ஊழியக்காரங்கிட்ட அப்படிதான் பர்மிஷனோட வரும். அது இல்லையா? உபத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊழியக்காரங்க சில கேட்பாங்க, என்னங்க ஊழியம் செஞ்சிருந்தார், நல்லா இருந்து பாஸ்டர் செத்தார் என்றாலும் போறானா? என்னங்க இது? மனுஷன் தானே அவரு. ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு அதை பார்த்தியா? அவர் பயப்படுறாரா? அல்லேலூயா. நீயே பயப்படுற, பயந்து போய் தற்கொலை வரைக்கும் பண்ணிக்கிறிய. கொரோனான்னு தெரிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களே. என்னமோ நமக்கு வந்துடுச்சு போகுது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண சளி ஜோரம் தலைவலி தான். என்ன காற்று மொத்தமாக கெட்டு போச்சு, எல்லாருக்கும் சளி பிடிக்குது. சளி பிடிச்சா என்ன ஆகும்? பூச்சிக்கொழில் போய் அடைக்கும், நுரையீரல் சரியாக வேலை செய்யாது. அதனால் என்ன ஆகும்? மூச்சு திணறி சாகுறாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு மருத்துவர்கள்லாம் செய்கிறாங்க. நமக்கு வெண்டிலேட்டர் போடுற, வெண்டிலேட்டர் போடுற, ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. இப்படி என்ன பண்ணுறாங்க? பப்புன்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி அதை அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எப்படியோ செஞ்சு அதை சரிப்படுத்துக்கிறாங்க. ஆனால் நல்லா வரணும் வரக்கூடாதுன்றது மரணம் எல்லாருக்கும் தான் உண்டு. இயேசுக்கு மரணம் வந்துச்சு இல்லைங்களா? அப்படியே அடித்தார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மரணம் வந்தது. ஆனால் மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும். சரீர மரணம் என்பது வேற, ஆவிக்குரிய மரணம் என்பது வேற. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சரீரத்தில் மரணம் அடைகிறவர்கள் தான் அவர்கள் பாதாளத்துக்கு சென்று நித்திய மரணத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து மரிக்கிறவர்கள் அவர்கள் நித்திரை செய்கிறார்கள். அவர் மரிக்கவில்லை, அவர்கள் மீண்டும் எழுந்திருப்பார்கள். இல்லையா? அப்ப நல்லா கேட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முன்பாக எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒன்றுமே வராது, பயப்படாது. அதாவது நீ சிலரை காவல்படுவார். 10 நாட்கள் உபத்திர முறையில் ஆகிறவனை மரணமறிந்த உண்மையாயிரு. என்ன வந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ள உண்மையாயிரு. ஊழியத்தை மாத்திரம் நிறுத்தாது. அடையிலையா? படுத்த படுக்கையானாக்கில் படுத்த படுக்கை அந்த பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு சத்தியத்தை சொல்லு. உனக்கு என்ன கிடைக்குதுமா? ஜீவ கிரீடங்களே. அப்படி நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணி வந்து திரும்ப ஊழியம் செஞ்சிருக்காரு. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்ணி நல்லா தெரியும். முதல்ல இருந்ததுக்கு உடம்புக்கும் அவர் அடுத்தது அந்த ஆப்ரேஷன் ஆகி வந்த பிறகு இருக்கிற உடம்புக்கும் தெரியும். அவ்வளோ லீனாகி சக்தியே இருக்காது. ஏன் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் நீங்கள் பிரசவம்லாம் பண்ணக்கூடாது. விடுறது இல்லையா? பண்ணுறாங்க. செத்தாலும் பரவாயில்ல. அது மேலே ஒரு வெறித்தனம். சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ வெறித்தனம், குடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ வெறித்தனம். அது இல்லையா? ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் இருந்து தப்பிச்சின்னு வீட்டுக்கு வராங்க. ஏதோ ஒரு வழியை தப்பிச்சின்னு வராங்க. யார் உலகத்தார் சொல்கிறேன். வந்தோடனே என்ன பண்ண சிகரெட்டு பிடிக்கிறாங்க. சொல்கிறேன், என்னங்க இப்போதாங்க ஐசியூலேருந்து வந்தீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் எவ்வளோ செலவு பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிகரெட் பிடிக்கணும் ஒன்றும் ஆகும். அது குடிக்கிறாங்க, அது செத்து போகிறாங்க. அது அடுத்தது. அப்படி ஒரு வெறித்தனம் அந்த சிகரெட்டு மேலே இருக்குது. ஏன் ஏத்தப்பா மேலே வெறி வைக்கக்கூடாது? என்ன அப்படி வளம் சாக போகிறோம், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சாகும். அல்ல இல்லையா? இயேசு பிரசங்கம் பண்ணுறதை வந்து நிறுத்தாத. மனுஷ பதில் இயேசு குறித்து சொல்லுறது நிறுத்த. ஏன்னா உனக்கு வஸ்திரம் கொடுத்து வச்சிருக்கிறேன். அல்ல இல்லையா? நீ தான் ஆடையை விற்கிற ஆள். அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆடையை மக்கள் கொடுக்கணும், என் வஸ்திரங்களை கொடுக்கணும். அதே நேரத்தில் என்ன செய்யணும்? வியாதியஸ்தில் இருந்தால் அவங்கள போய் விசாரிக்கணும். காவலில் அடைக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கிறீங்க, ஏதா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நான் போய் நிற்கணும். அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க எத்தனை தலைவர்களை பார்க்குறோம், கொரோனா வார்டுக்குள்ளே போகிறாங்களே. அல்ல இல்லையா? அப்போ அவங்களுக்கு வராதா? ஐயோ, நான் கொரோனா வார்டுகளில் இருக்க மாட்டேன், வெளியேருந்து நான் பேசுகிறேன்னு சொல்லாமே. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவங்க செய்கிறாங்க இல்லையா? முடிக்கிறாங்க. ஏன் நம்ம மாத்திரம் கொரோனா பேஷண்ட்டுக்கு ஜெபிக்கக்கூடாது? நம்ம கொரோனா பேஷண்ட்டை பார்த்து பயந்து வரனா எப்படியா இருக்கும்? அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? விசுவாசம் எதிர்த்து நில்லுங்க, அப்போது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வியாதியில் இருக்கிறாங்கன்னா அவங்க அங்கதான் போய் சந்திக்கணும், அங்கதான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். நமக்கு எப்படி வரும்? நான் உனக்கு முன்பாக போகிறேன்றாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். சாவு கேதுவான் எதை குறித்தாலும் சேதப்படுத்தார். பாதை உன் கூடாரத்தை அணுகாது. நான் உன்னை விட்டு விலகுவது, உன்னை கைவிடுவதில்லை. இவ்வளோ வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஏன் பயப்படுறோம்? ஒரு ஊழியக்காரர் இதெல்லாம் நினைச்சு பயப்படுறது. அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊதியாந்திர வஷல அவங்க அலோவ் பண்றாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம போக முடியல. அவ்வளவுதான். இதே அவங்க வந்து கொரோனா பேஷண்ட்கிட்டே போய் நீங்க ஜெபம் பண்ணலாம் கொள்ளலாம்னு சொன்னா அவங்க ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அது சந்தேகமே கிடையாது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்குள்ள தேவ வல்லமை தந்திருக்கிறார். ஆண்டவர் விசாரிக்க போன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, 5வது அதிகாரத்துல 27-29 வாசிக்கிறேன். குருவிகளால் கூடு நிறைந்திருக்கிறது போல. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்காம போனா என்ன ஆகும் தெரியுங்களா? அல்லேலூயா. பாதாளத்துக்கு இறங்க வேண்டிய சூழல் அவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கீழ்ப்படியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். 1 பேதுரு 3:20 சொல்லுது, அந்த ஆவிகள்
பூர்வ காலத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் போது கீழ்ப்படியாமல் போனவைகள் என்று சொல்கிறார். ஆண்டவர் பாதாளத்துக்கு போய் 3 நாள் அங்க இருந்தார். அல்லேலூயா. மரித்த பிறகு ஏன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து அவர் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு போனார். ஆனா அங்க போய் என்ன பண்ணாரா, காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, பூர்வத்தில் நோவா பேழையை உண்டு பண்ண நாளிலே அந்த பேழைக்குள் நுழையாத கீழ்ப்படியாத அல்லேலூயா போன அந்த ஆவிகளுக்கு ஆண்டவர் போய் என்ன பண்ணார், பிரசங்கம் பண்ணார். அதே போல இன்னைக்கு நாம செஞ்சு ஆகணும் பிரியமானவர்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்க எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 5வது அதிகாரம் 30-31 பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்றாரு. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த 30வது வசனம் சொல்லுது, திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. இன்னைக்கு ஜனங்க பிடிக்கிறாங்க, திகைத்து போய் நிற்கிறாங்க. திடுக்கிடத்தக்கமான அதிர்ச்சி, ஐயோ அப்படின்ற மாதிரி நிலைமையில இன்னைக்கு ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க உலகத்துல. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. 31வது வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமா இருக்கிறது, ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள்? அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசனம், கள்ள தீர்க்கதரிசனம் என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. இதோ இருக்கிறார் இயேசு, அதோ இருக்கிறான்னு சொல்லி ஏமாத்துறார். வேத சத்தியத்தை சத்தியமா பிரசனம் பண்றது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க அந்த தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுது, நீ இப்ப இருக்கிறிய முடிவு காலத்தில் நீ என்ன செய்ய போற, உன் நிலைமை என்ன? எவன் ஒருவன் என்னை குறித்து மனித மதில் அறிக்கை செய்கிறானோ அவனையே பிதான் மதில் அறிக்கை செய்வேன்னு சொல்றாரு. நீ செய்யாம கள்ள தீர்க்கதரிசனம் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. போதகத்தை செய்ய ஒரு வார்த்தை எடுக்காத, ஒரு வார்த்தை கூட்டாத என்றார் ஆண்டவர். அது எப்படி இருக்குதோ அப்படியே சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ள தீர்க்கதரிசனம் செய்யாது. இன்னைக்கு யாரும் என்ன செய்யற, உபவாசம் பண்றது இல்லை. உபவாசம்லாம் தேவையில்லை, ஜெபம்லாம் தேவையில்லை. அவருக்கு தெரியும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நான் கேட்கிறது, நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம போய் தான் சொல்லி தான் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. உபவாசம்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. இருக்காதீங்க, ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும். நீங்க அந்த புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்தர் புத்தகத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா இருக்கும் எப்படிலாம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, உபவாசித்து எப்படி ஜெபம் பண்ணாங்கன்றதை நீங்க பார்க்கலாம். நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னாக்கா எஸ்தர் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 1-3 உள்ள வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அல்லேலூயா. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து என்ன செஞ்சானா, ட்ரெஸ்ஸை கிழிச்சு, ஐயோ இப்படிலாம் தேசத்துல நடக்குதுன்னு ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணும், முடிய பிச்சுக்கணும். அல்லேலூயா. வஸ்திரத்தை கிழிச்சுக்கணும். நம்ம ஓடி வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம், ஆண்டவர் என்னை பஞ்ச காலத்தில் திருப்தியாக நடத்துவார், என்னை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் என்னை போஷிக்கிறார். நீ சாட்சி சொல்லி நீ மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறது இல்லை. ஒரு நல்ல சொல்லுங்களா, உனக்கு ஒரு பாரம் வரும். உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நீ சாப்பிடுவியா? நீ ஒன்று பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு இருப்பியா? யார் மேலே அன்பு வச்சுக்கிறியோ? கணவன் இருக்கிறான், மனைவிக்கு அப்படி ஆயிடுச்சு, மனைவி இருக்கிறா, கணவனுக்கு அப்படி ஆயிடுச்சு, இல்லை பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா தாய் தகவல் இப்படி எல்லாம் ஒருத்தராக பாருங்கன்னா, அவங்க உடம்பு சரியில்லைனா போய் இவங்க போய் கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்களா? இல்லையா? பிள்ளைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் சாப்பிடலாம், தான் சொல்லுவாங்க. இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்குமே, ஐயோ என் பிள்ளை சாப்பிட முடியாமல் இருக்குது, இன்னைக்கு இப்போ பிரியாணி வேணும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும் நமக்கு. ஐயோ ஊரே அப்படி இருக்குது,
எப்படி இருக்கிறாங்களா? திகைத்திருக்கிறாங்களா, திடுக்கிடத்தக்கதா இருக்கிறாங்களே. நீ என்ன ஜெபிக்கிற, நீ என்ன செய்யற வீட்டுல? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண அந்த கருத்துக்காக வரான ஆவிய இயேசு நாமத்தில் உன்னை விரட்டி அடிக்கிற. பூமியில யாரையும் தொடாது. கிறிஸ்துவ மாத்திரம் இல்லை, நீ யாரையும் தொடக்கூடாது. மனுஷனுக்கு யாரும் துரத்தக்கூடிய அதிகாரம் இல்லை. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார். கிறிஸ்துவ மாத்திரம் தான் தேவன் பெற்ற அல்லையா? அப்படி கிறிஸ்துவனா உருவாக்குனாரா? அப்படிலாம் கிடையாது. யார் சொல்றது? கள்ளத்திற்கு தரிசனம். இயேசு கிறிஸ்துவுக்காக வந்த கிறிஸ்தவனுக்காக வந்தாரா? இல்ல. கிறிஸ்தவனை விட எவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க கிறிஸ்துவ அறியாதவங்க. கிறிஸ்தவனா இருந்து எத்தனை தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். அல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உன் முகத்தை பார்க்கறதில்ல, உன் வேஷத்தை பார்க்கறதில்ல, உன் இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். நீங்க நிறைய பேர் எப்படி இருக்கிற வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கு. மேல பல பலன்னு இருக்கிறோம், ஆனா உள்ள அவ்வளவு அழிப்பு. அதை போல இருக்காத. பாரப்பட்டு ஜெபி, உபவாசம் பண்ணு. அவன் பாருங்க சட்டை கிழிச்சிக்கினான். யாரு? மொத்தகாய். ஐயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி ஜனங்களுக்கு பாடு வருகிறதே என்று கேள்விப்பட்டவுடனே நாம் என்ன பண்ணா? சட்டையை கிழிச்சிக்கின்னு ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு அல்லையா நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசலும் முகப்புப்புறம் மட்டும் வந்தான். முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டொழுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. அதே வரம் யாருக்கு சொல்றதுக்கு? இஸ்ரேலுக்கு சொல்லலாம். ராஜா கிட்ட போய் சொல்லி முறையிடுவார். இந்த நிலைமை ராஜாவுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆமான் இந்த மாதிரி செய்து வைத்திருக்கிறான்னு சொல்லி ஓடலாம், அலையில் அடிச்சுக்கணும். ஆனா உள்ள போக முடியாது. ஏன்னா அங்க உள்ள அப்படிப்பட்ட அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு உள்ள போக முடியாது. ரெட்டொடித்தினவனாய் ராஜாவின் அரண்மனைக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கு உத்தரவு இல்லை. மூணாவது ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதத்துக்குள்ளே மகா துக்கமும். இன்னைக்கு ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? துக்கமா இருக்கிறாங்க. பிசாசுனால, அவன் பண்ற அலக்கழிப்புனால துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பும் உண்டாயிருக்கிறது. அநேக ரெட்டெடுத்து சாம்பலிலே கிடக்கிறார்கள். வாழ்க்கையில சந்தோஷமா வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரோடெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கலகலன்னு இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க எப்படி இருக்குது இல்லையா? வீட்டு வாசல்ல மேல வர மாட்டோம். ரோட்ல வரக்கூடாது இல்லைன்னு சொல்லலை, ரோட்ல வரக்கூடாது. ரூல்ஸ் இருந்தது, கவர்மெண்ட் ரூல்ஸ். யாரும் வெளியே வரக்கூடாது, அது தளர்வில்லாத ஊரடங்குன்னு சொல்லியிருக்கா, வெளியே வரக்கூடாது. ஓகே. வீட்டில் கூட என்ன பண்ணாங்க? ஜன்னல் பக்கம் கூட நிற்க மாட்டாங்க. இல்லையா? மெத்தையில கூட மொட்டை மாடி இருக்குது, மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலான்னு கூட போக மாட்டேங்கிறாங்க. பயம் இல்லையா? ஐயோ அந்த வீட்டில் இந்த வீட்டில் எல்லா வீட்டில் கொரோனா இருக்கும், அந்த ஆய்வு நம்ம பிடிச்சிக்கும், ஒரு பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பயந்து போயிருக்கிறாங்க ஜனங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? சிலராக என்ன சொல்றாங்க, அண்ணா கடையிலன்னா பரவாயில்லைங்க, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுருந்தாங்க இல்லையா? அப்படின்ற நிலைமையில இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ பொருளை வாங்கி வந்துச்சு, நான் நாளைக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்து சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி இருக்குமா சூழ்நிலை, பயம் இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா துக்கமும் உபவாசம் அழுகையும் புலம்பும் உண்டாய் அநேகர் எட்டெடுத்து சாம்பலில் கிடக்கிறார்கள். அல்லையா? என்ன மாதிரி செய்தி கேட்டாங்க தெரியுமா? என்ன செய்தி வந்துச்சு தெரியுங்களா? 13வது வசனம் வாசிக்கிறேன். எஸ்தர் 3:13 ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவளை கொள்ளையிடவும் அஞ்சக்கார கையில ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் இல்லையா கட்டளைகள் அனுப்பப்பட்டது. எல்லா நாட்டுக்கும்
இன்னைக்கு எல்லா தேசமும் அப்படிதான் இருக்கு. வெறும் இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலக நாடுகளே எப்படி இருக்குது, எல்லாம் கொரோனால மாட்டினா கஷ்டப்படுறாங்க. பயம் ஜனங்களுக்கு என்னென்ன முடியே இல்லை. ஒரு காலத்துலாம் ஃபாரின் போகணும் அப்படி இப்படிதான் நினைப்பாங்க, அங்கே போனால் அந்த பொருளை வாங்கணும் இங்கே வாங்கணும், இந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. அவங்கவுங்க நம்ம ஊர் வந்து சேர்ந்தா போதும், பிள்ளைகளோட போய் சேர்ந்துட்டா போதும், சாகும்போது குடும்பத்தோட இருக்கலான்ற மாதிரி நிலைமை இன்னைக்கு ஜனங்களுக்கு வந்துருச்சு. அது எப்படி இந்த காலம் எப்படி மாறிடுச்சு பாரு. ஏன்னா சாத்தான் ஆண்டுடைய வருகை நெருங்கி விட்டபடினால் அவன் ரொம்ப துரிதமா இருக்கிறான். இதான் வசனம் சொல்லுது. சிறியோர் சரிங்களா, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாம் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவளை கொள்ளையிடவும் அஞ்சக்கார கையிலே, போஸ்ட்மேன் கையில கொடுத்து என்ன பண்ணாங்க, எல்லா நாடுகளும் ஒரு பிரதி அமைச்சிட்டாங்க. எல்லாரும் கொண்டு போட்டு குழந்தையிலேருந்து ஒரு அந்த குடும்பத்தில் குழந்தையிலேருந்து யாரும் இருக்கிற கிழமை வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது மட்டும் நடக்குது. இன்னைக்கு விசுவாசம் பண்ணுறான், மனுஷன் செய்யல, இது மனுஷன் பண்ற காரியம் இல்லை, சாத்தான் பண்ற வேலை இல்லையா. மாம்சத்தோட ரத்தத்தோட உள்ள போராட்டம் இல்லை, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் பிரபஞ்சத்தின் லோதாய்கள் அந்தகார சக்திகளோடு வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன ஒன்று போராட்டம். இங்கதான் இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னாக்கா மனுஷன் வேற எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாலும் முடியாது. ஒரே ஆயுதம் உபவாசம் ஜெபம். உபவாசம் ஜெபமே அல்லாமல் ஜாதி பிசாசு எவ்விதத்தில் புறப்பட்டு போகும் என்று கத்த கேட்கிறார். எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா இந்த கருத்துக்காக அந்த பெரிய காரியத்தை செய்வார். தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் விசாரிக்க ஆளை அனுப்பினான். பாருங்க, இங்க பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிறது, இவன் நிலைமை வந்து யார், இவன் அந்த அரண்மனை முற்றத்தில் வந்து கட்டுடுத்தி சட்டையெல்லாம் கிழிச்சின்னு இருக்கிறத யாருக்கு இந்த செய்தி போகுது, எஸ்தருக்கு உள்ள போகுது ராணிக்கு. உடனே அவன் என்ன பண்ற, ஆளை அனுப்பி எஸ்தர் 4:5 அப்போது எஸ்தர் தன் பணிவிடைக்காரனு பணிவிடைக்கு என்று ராஜாவினால் நியமித்த அவருடைய பிரதானியில் ஒருவனாகிய ஆத்தாரை என்ன செய்தான், அழைப்பித்து ஆத்தாவை அழைத்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன, எதுக்காக அப்படி வந்து வாசல்ல ஊந்து கிடக்கிறான், யாரு, மொத்தகாய் அல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டு அனுப்புறா. மொத்தகன் அறியும்படிக்கு மொத்தகாயிடத்தில் விசாரிக்க அவங்களுக்கு கட்டளையிட்டார். போய் விசாரிச்சு வாடா, என்னத்துக்கு போய் ஊந்துகளா, என்ன தெரியல, என்ன விஷயம் தெரியலன்னு சொல்லி அல்லையா, யாரு, ராஜா ராணி. அப்ப என்ன நடக்குது பாருங்க, எத்தனை 4:14 நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து இருக்கிற நிலைமையை அவன் போய் சொன்ன உடனே இங்க என்ன நடக்குது, எல்லாரையும் கொள்றதுக்கு அங்க ஆர்டர் கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணா, போய் இது சொன்ன உடனே அவனை ஒரே வழி சொன்னான். அவன் என்ன, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ராஜா கிட்ட போனோம் பரிசுத்தம் இல்லாம ரெட்டுடுத்திலாம் போக முடியாது, அப்படி உள்ள அலோடு கிடையாது, போனால் செத்துருவாங்க. அவங்ககிட்ட ஒரு கோல் இருக்கும், அந்த கோலை வந்து அவன் அசைச்சாதான் தொட முடியும், அது இல்லையா, பர்மிஷன் கொடுத்தாதான் கிட்ட போக முடியும். அதனால அவனா செய்யறா, அவர் ராணிதான் இருந்தாலும் கிட்ட போக முடியாது, ராஜா கிட்ட பர்மிஷன் கொடுத்தாதான் கிட்ட போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு சூழ்நிலை. தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தரா இருக்கிறார் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீ என்ன பண்ணு, போய் எல்லாரையும் கூடி வர செய், எனக்காக உபவாசம் பண்ணு, நானும் தாதிமார் உபவாசம், நானும் உபவாசத்துல இருக்கிறேன். யார் சொல்றா, எஸ்தர் சொல்றா. சொல்லிட்டு என்ன சொல்ற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். இந்த நிலைமையை அவன் சொல்லி பல காரியங்கள் சொன்னான். சொன்ன உடனே நீ வந்து அங்கே இருக்கிறன்னு நினைக்காத, உனக்கும் அந்த காரியம் நடக்கும், நீ ரொம்ப நல்லா இருக்கிறன்னு நினச்சிக்காத, இங்கே என்ன வெளியே சம்பவமோ அதே சம்பவம் உனக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புனான். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணா, சரி அப்போ ஒன்று பண்ணு, நான் ராஜா அரண்மனைக்குள்ளே நான் போய் ராஜா கிட்ட போகிறேன், பர்மிஷன் இல்லாமலே போகிறேன், எதிர்த்து போகிறேன்,
ஆனால் எனக்காக உபவாசம் பண்ணுன்றார். உபவாசம் பண்ணால் எல்லா காரியம் நடக்கும். நடக்காத காரியத்தில் கர்த்தர் நடக்குவார். நடந்துச்சுங்க. 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது இவன் மீறி போய் நிற்கிறார் ராஜா முன்னாடி. அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் தெரியுமா? அல்லேலூயா. அதான் மிக முக்கியம். ராஜா தன் கையில் இருக்கிற செங்கோலை எஸ்தர் இடத்தில் நீட்டினான். அப்போது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோல் நுனியை தொட்டார். இல்லைன்னா போய் யாரும் தொட முடியாது. அவன் நீட்டணும், தொடணும். பர்மிஷன் ஆகிட்டு கொடுக்குறேன், என்ன விஷயத்துக்கு வந்த சொல்லுன்ற மாதிரி. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். எல்லாம் எப்படி நடக்குதுன்றீங்க? எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபம், உபவாச ஜெபம் வைத்தால் பெரிய பெரிய காரியங்களை நம்ம சாதிக்கலாம். நீங்கள் ஒன்றும் போய் போராட தேவையே இல்லை. நீ இருக்கிற இடத்துல வீட்டில் எந்த காரியத்துக்காக என் தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுயா. அல்லேலூயா. இந்த கொரோனா ஆவி தேசத்திலிருந்து முற்றிலும் எடுக்கப்படும், இல்லாமலே போகும். கர்த்தர் சொல்றது. ஒரு காலத்தில் சொன்னாங்க மெடிசன் கிடைக்கல, ரொம்ப தட்டுப்பாடாகுது. இப்போ என்ன சொன்னாங்க? கொரோனா குறைஞ்சதுனால இப்போ இன்ஜெக்ஷன் உங்களை என்ன பண்ணுறாங்க? ஃப்ரீயாக இருக்குது, எங்களுக்கு மெடிசன்லாம் க்ளீன் ஆகுதுன்றாங்க. அப்போது இருக்க அப்படியே குறைஞ்சிச்சுனாக்கா எப்படி இருக்கும்? குறைய வைப்பார் ஆண்டவர். எல்லாரும் இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கும். என்ன ஆயுதம்? உபவாசம். இதுக்கு மிஞ்சின ஆயுதம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நேராக ஏசப்பாவை பார்த்து, அதாவது நம்ம கிறிஸ்டியில் உபவாசம் மற்றவனத்தில் ஒரு பொழுதுமாகும். ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் காலை உணவோ இல்லை மதிய உணவோ இல்லைனாக்கா மாலை உணவோ இல்லை இரவு ஏதாவது ஒரு உணவை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டவருக்குன்னு ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய விடுதலையை காண்பீங்க. ஏசப்பா பெரிய ஒரு அர்த்தத்தை செய்வார். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வியாதி உள்ளவளாய் காவலில் இருந்தவளாய் நான் இருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை என்று சொன்னீர். அப்படி இருக்கக்கூடாது ஐயா. அந்த விசாரிக்கிறவர்களாக இருக்கு. ரியாந்திரமா யார் யாருக்காக என்னென்ன கருத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதற்காக நாங்கள் உழுந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கு. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உங்கள் பாதத்தை தொட்டு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். ரீகலரவா சந்தனமா கலரவா காலையிலே வல்லவே கொடு, உபவாசிக்க பலனை கொடு, வேதத்தை வாசிக்க தியானிக்க நேரத்தை கொடு. தியானம் செய்யப்போகிற கிருபைக்காக வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகல் வேதத்தை குறித்து தியானம் பண்ணுகிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொன்னீர். பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.